இந்தியாவிற்கான முதல்வராக முதலமைச்சர் ஸ்டாலின் திகழ்ந்து வருகிறார் என ராயபுரம் திமுக வேட்பாளர் சுபேர்கான் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக பிஜேபியோட உண்மை முகம் எல்லா மாநிலங்களுக்கும் தெரிய ஆரம்பிக்குது. அவங்க கூட கூட்டணியில் இருக்கிறவங்களே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்றது இப்போ தெரியுது. உங்களுக்கு தெரியும், இப்போ வட தமிழ்நாடு வட இந்தியாவுக்கும் தென்னிந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய போட்டின்ற மாதிரி இல்லாமல் எல்லாம் ஒன்று சேர்ந்து செய்யணுன்றது தான் இப்போ இதோட நோக்கம். இப்போ தென்னிந்திய மாநிலங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து தான் இந்த இதை தோக்கடிச்சிருக்கிறாங்க. இதுக்கு முதல்ல குரல் கொடுத்தது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தான். அதனால் சொல்கிறேன், அவர் என்றைக்குமே தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கு உண்டான முதல்வராக தான் இருக்க போகிறார். சில இடத்துல சில நேரங்களில் சில பிரச்சனைகள் இருக்கலாம். அது நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறதுன்றதை பற்றி தான் நம்ம இப்போ பற்றிக்கு யோசிக்கணும். ஏன்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல். தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கு உண்டான தேர்தல்ன்றது என்டிஏ கூட்டணிக்கு உண்டான தேர்தல்ன்றது தான் இதை நம்ம பார்த்தாகணும். பாசிச சக்திகளை வீழ்த்தி ஆகக்கூடிய ஒரு தேர்தல். இந்த தேர்தலில் நம்மளுக்கு குறை நிறைகள் இருந்தாலும் அதை புறந்தள்ளி வச்சுட்டு அடுத்து ஆக்கப்பூர்வமாக என்ன செய்ய வேணும் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். 2026 தேர்தலில் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் வரப்போகுது. கண்டிப்பாக ராயபுரம் பகுதி மக்கள் தொகுதி மக்கள் என்னை சட்டமன்ற உறுப்பினராக கண்டிப்பாக தேர்ந்தெடுத்துருவாங்க. தேர்ந்தெடுத்துட்டு இப்போ அவங்களுக்கு சொல்லக்கூடிய குறைகள் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். அவர்களோட சேர்ந்து பயணிப்பேன்றதில் நான் உறுதியளிக்கிறேன்.